Hi friends, welcome to VYT channel. நான் விமல். இந்த சேனல் எதுக்காக கிரியேட் பண்ணதுன்னா ஃபோனோட லான்ச்சஸ், ஃபோன் ஸ்பெக்ஸ், நியூ டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த சேனலில் உங்கள் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் இந்த சேனலை வந்து நான் க்ரியேட் பண்ணேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங் அவங்களோட அடுத்த எம் சீரீஸான M32 5Gயை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த மொபைலை பற்றி நான் ஃபுல் ஸ்பெக்ஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் அடுத்த ரியல்மி ஷவுமியா, ஏன்னா மாதம் ரியல்மி ஷவுமியோ பழைய ஃபோனை வந்து புது நம்பர்ஸில் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு ரியல்மி 6 ப்ரோ, ரியல்மி 7 ப்ரோ அண்ட் ரியல்மி 8 ப்ரோ. அதுபோல் சாம்சங்கோட எம் சீரீஸ்க்கும் ஏ சீரீஸ்க்கும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. சரி நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனோட ஸ்பெக்ஸ் ஃபுல்லுமே பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம். சாம்சங் M32 5G ஒரு 6.5 inches HD ப்ளஸ், என்ன ஆமாம் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஒரு 6.5 inches HD ப்ளஸ் இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாம்சங் M32வில் வந்து என்ன டிஸ்பிளே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலை. டிஎஃப்டியா, ஐபிஎஸ்ஸா, ஆம்லடா அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே ஒன்றா கிடைக்கல. எல்லா வெப்சைட்லேயும் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், இன்க்ளூடிங் சாம்சங். அது மட்டும் இல்லாமல் அமேசான்லேயும் நான் வந்து தேடி பார்த்துட்டேன். இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது கூட மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 720 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக்கோட மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் சிப்செட். இந்த சிப்செட் வந்து 700 சீரீஸில் வருது. இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் ஆன 700 சீரீஸோட ஒரு சின்ன அப்கிரேஷன் தான். இதுலேயும் வந்து 5G கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. 5G. இந்த மொபைலில் மொத்தம் 5 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 48 மெகா பிக்சல் மெயின் சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ, அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் லைவ் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. சாம்சங் எம் சீரீஸில் எப்போவுமே வந்து பேட்டரி வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்குள்ளே. செக்யூரிட்டிக்காக சாம்சங்கோட நாக் செக்யூரிட்டி சாம்சங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து நாக் செக்யூரிட்டிஸ்னால உங்களுக்கு வந்து செக்யூர்டு ஃபோல்டர் அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சாம்சங்கில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். அது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இந்த மொபைல் வந்து மொத்தம் 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6/128, 8/128 அப்படிங்கிற ஜிபி ரேம் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. as usual சாம்சங்கோட One UI 3.1 கோர் வெர்ஷனில் வந்து இந்த மொபைல் வந்து ரன் ஆகுது. அதாவது உங்களால் குட் லாக் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா குட் லாக் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்சங்கில். நீங்கள் நிறைய கஸ்டமைசேஷனும் பண்ணலாம். ஓகே, எல்லா ஸ்பெக்ஸும் பார்த்தாச்சு. இல்லை, ஒரே ஒரு ஸ்பெக்கை தவிர இதில் மொத்தம் 12 5G பேண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சாம்சங் M32 5G. ப்ரைஸிங் வந்து 18,999, அதாவது 19,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிருக்கு. செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து உங்களால் வந்து புக் பண்ணிவிட்டு வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ என்னோடய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு 5G மொபைல். ஆனால் இந்தியாவில் வந்து இன்னுமே வந்து 5G வரல. 5G வரக்கு அட்லீஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது 1.5 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எதுக்கு வந்து 5G மொபைல்ஸ் வந்து நிறையா லான்ச் பண்ணுறாங்க? சாம்சங் மட்டும் கிடையாது, ரியல்மி, ஷவுமி எல்லாருமே பார்த்தோம்னா நிறைய 5G மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரியல்மி அவங்களோட 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற எல்லா மொபைல்ஸுக்குமே வந்து 5G இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக 5G வந்து இவங்க ரொம்பவே ப்ரொமோட் பண்ணுறாங்க? அதை பற்றின ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். ஏன் 5G வந்து இப்போ வர மொபைல்ஸில் ஏன் வந்து 5G ரொம்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க 4G இல்லாமல்? ஏன்னா 4G இருந்துச்சுன்னா ஒரு HD ப்ளஸ் டிஸ்பிளே இல்லாமல் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருக்கலாம். அதுவும் AMOLED டிஸ்பிளேவாகவே கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து AMOLED டிஸ்பிளேவாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் விமல் சைனிங்.